Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு நம்மளோட YouTube tutorials சொல்லியிருந்தேன் இல்லையா, complete aari embroidery tutorials அது classes புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். அத பத்தின அப்டேட் தான் இன்னைக்கு. அது என்னன்னா எப்படி யார் கத்துக்கலாம்ன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. சோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். லைக் யார் கத்துக்கலாம், நான் இன்னும் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து மேற்கொண்டு டீடைல்ஸ் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இல்லாம இருக்கும் உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அன்னைக்கே சொல்லிட்டோம் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது. லைக் வந்து டுட்டோரியல் வீடியோஸ் எவ்ரி வீக் 3 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு வீடியோவா யூடியூப்ல வரும். அதை நீங்க பார்த்து கத்துக்கலாம், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். ஸோ இதை யார் கத்துக்கலாம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஜென்ரலா வந்து எம்ப்ராய்டரி அப்படின்னாலே நம்மளோட சொசைட்டில பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்லி கேர்ள்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் நல்லா ஒத்து கவனிச்சோம்னா லைக் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறவங்க எங்கனாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ஸ் தான் இது பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து ஜென்ஸ் தான் பண்ணுறாங்க. என்கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸுமே வந்து 4 பேருமே ஜென்ஸ் தான். அவங்களாம் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதாவது அவங்களுக்குலாம் வந்து நான் பண்ணுறத பார்த்தாலே ஆச்சரியப்படுவாங்க, லேடிஸ் இவ்வளோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கண்டிப்பாக இதை வந்து மென்னும் கற்றுக்கலாம், விமனும் கற்றுக்கலாம். பசங்க கத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நானுமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளோ சீரியஸா நான் யோசிச்சு பார்த்ததில்லை. பண்றாங்க, ஒர்க்கர்ஸ் பண்றாங்க ஓகே அப்படின்னு. பட் பசங்க கத்துக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து நான் யோசிச்சு பார்த்ததில்லை. எப்போனா வந்து லைக் ஒரு 2-3 பேர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, 2-3 பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதுல எனக்கு டக்குன்னு நினைவு வருது ஒரு 2-3 பேர். அதுல ஒரு பையன், ஐ திங்க் சிவா அவங்க பேரு நினைக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 2 இயர்ஸ் 1 இயர் முன்னாடி எனக்கு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. பிளவுஸ் ஃபினிஷ் பண்ணி பிக்சர்ஸ் அனுப்புனாங்க. ஏன்னா நம்பவே முடியல அது அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. சின்ன பையன், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனா, சின்ன பையன் தான். ஸோ அந்த பையன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, கால் பண்ணி கேட்பாங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ்ன்ற மாதிரி போயிட்டு இருந்தனால நான் அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கல. பட் டியூட்டோரியல்ஸ் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டாங்க, சூப்பராக ஒர்க் பண்ணி எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. கார்ட் வாங்கத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் நிறைய ஜென்ஸ், நிறைய பாய்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் கற்றுக்கலாம். இப்போ டியூட்டோரியல்ஸ்ன்றப்ப வந்து இட்ஸ் காமன் ஃபார் ஆல், யாருனாலும் பார்க்கலாம், யாருனாலும் கற்றுக்கலாம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஜென்ஸும் கற்றுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொன்று மெயினாக சொல்லணும், இதை வந்து இப்போ நான் யார் கற்றுக்கலாம்னு சொல்கிறத வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஏஜ் வைஸ், எந்த ஏஜ் குரூப்காரங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து காமன் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருனாலும். இப்போ இருக்கிற சொசைட்டில, இப்போ நம்ம இருக்கிற வேர்ல்டில், அதுவும் இந்த கோவிட்க்கு அப்புறம் இருக்கிற வேர்ல்டில் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப கேட்ஜெட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அடிக்டட் இன் த சென்ஸ் வந்து படிப்புன்றது கேட்ஜெட்ஸ்ல வந்துருச்சு. அதுக்கு அடுத்து படிப்பு இப்போ முடிஞ்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாலும் மறுபடியும் கேட்ஜெட்ஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேட்ஜெட் மூலமாகவே நம்ம அவங்கள வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல். ஸோ உங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்ப யூடியூப் பார்க்குறது, லைக் ஜஸ்ட் ஃபன் வீடியோஸ் பார்க்குறது, ஒரு மியூசிக் கேட்குறது அண்ட் கேம்ஸ் விளையாடுறது, மெயினாக வந்து கேம்ஸ் விளையாடுறது, இதுலேருந்து அவங்க வெளியில் கொண்டு வரதுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம், கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கலாம். மெயினாக வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து கேட்ஜெட்ஸ்ன்ற அந்த வேர்ல்ட், அந்த ஒரு இந்த வேர்ல்டுலேருந்து வெளியில் வருவாங்க, ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுலேருந்து வெளியே, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுலேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரியலாக அவங்களால அவங்க கையிலேருந்து ஒரு பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஐஸ் அண்ட் ஃபிங்கர் கோஆர்டினேஷன் வந்து நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும். நம்ம கண்ணு பார்க்குறத கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இதில் நல்லா கிடைக்கும். நமக்கு ஒன்று இருக்குன்றதை பார்க்கும்போது அதை கையில் கொண்டு வரும்போது வந்து அந்த ஒரு கோஆர்டினேஷன் வரும். ஸோ அது வந்து வளர்ற ஏஜ், அந்த டீனேஜுங்கிறது வந்து வளர்ற ஏஜ். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி அவங்க வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது போக வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், ஐயோ நம்மளால படிக்க முடியல, நமக்கு அது வரல, இது வரல, நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க, படிக்க சொல்லிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் பிட்டினஸ் ஒன்று இருக்கும். நம்மளோட தன்னை வந்து வருத்தப்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற கிட்ஸுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரியும் எடுத்துக்கலாம், அட் த சேம் டைம் ஒரு லேர்னிங்காகவும் இருக்கலாம். ஸோ இது ஒன்று. அது போக கான்சென்ட்ரேஷன், நிறைய பேருக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் தான் லேக் ஆகும். ஈவன் இன் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க, படிச்சுட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அப்படியே வந்து மைண்ட் போகும். நம்மளும் டீனேஜ்லேருந்து வந்தவங்க தான். ஸோ நமக்கும் அந்த இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம வேற மாதிரி, நமக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த கேட்ஜெட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு இது கிடையாது. ஸோ கொஞ்சம் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வெளியில போவோம், விளையாடுவோம், அதுலயே நமக்கு வந்து சரியாயிடும். இப்போ வந்து அவங்க வெளியில அனுப்புறதுக்கும் உண்மையிலேயே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. பிள்ளைங்களை தனியாக வெளியே அனுப்புறதுக்கு பயப்பட தான் செய்வோம். எல்லாமே ஆஸ் அ பேரண்ட் எல்லாருமே வந்து தனியாக அனுப்புறதுக்கு பயப்பட தான் செய்வோம்.
அது போக வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, மற்ற இடத்துலேருந்து பிள்ளைங்க வரதில்லை வெளியில் விளையாடுறதுக்கு. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது வந்து அது மறுபடியும் அந்த என்டர்டைன்மெண்ட் அதுக்குள்ளே தான் போகிறாங்க. அதை விட்டு வேற எதுக்கு வரணும் அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நிறையா இருக்குது, இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்குது, ட்ராயிங் இருக்குது, ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங் நிறைய இருக்குது. பட் இது வந்து நம்மளால முடிஞ்சது, நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் சொல்லி தரணும். ஸோ நம்மளோட டீனேஜ் குரூப் வந்து இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணலாம், இவங்களை வந்து இந்த மாதிரி வெளியில் கொண்டு வரலாம். அடுத்தது வந்து 18 to 24 அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் முடிச்ச பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஆடட் குவாலிஃபிகேஷன். எங்கேயுமே வந்து ஒரு எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் போனாலும் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு க்ரைட்டீரியாவில் இருக்குது. நீங்கள் ஐடி ஃபீல்ட்லேயே போனாலும் சரி, உங்களோட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றப்ப இதெல்லாம் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன பர்சன்டேஜ்னாலும் உங்களுக்கு ஆட் ஆகும். அதுக்கு சம்பந்தம் இல்லை தான், பட் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூ வில் கெட் ஆடட் குவாலிஃபிகேஷன். அந்த இதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அது மாதிரி நம்ம முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி காலேஜ் முடிக்கும்போது, ஸ்கூல் முடிக்கும் போதெல்லாம் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போவோம். மெயினாக எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் போனேன். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி இருந்தது. இப்போ யாரும் இதெல்லாம் போகிறாங்கன்னு இருக்கு, பட் எல்லாம் இருக்க தான் செய்யுது, பட் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல. ஸோ இது வந்து வீட்டிலேருந்தே கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான் இது. ஸோ அடுத்தது மிடில் ஏஜ். இவங்க தான் மெயினான குரூப். மிடில் ஏஜ்ல இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு குழந்தை பிறந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. பட் நமக்கு வந்து வீட்டில் வந்து டைம் ஜாஸ்தி கிடைக்கும். ஒரு ஆஃப்டர்நூன் பிரேக், லஞ்சுக்கு அப்புறம் ஹபி வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்றப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லாங் டைம் கிடைக்கும். அந்த டைம்ல வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் இதை. அது போக இந்த டைம் பீரியட்ல வந்து நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம கையிலேயே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நம்ம கையிலே ஒரு கொஞ்சம் ரூபா இருக்கு அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம டுட்டோரியல்ஸ் ஆரம்பிக்கும் போதோ எப்பயும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் போட்டு முடிச்சிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே தான் இது. நம்ம கையில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் வாங்குறதுனாலும் சரி, நம்ம ஹபிக்கே ஒரு கிஃப்ட் வாங்கினாலும் சரி, நம்மளால ஏர்ன் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அது போக நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இதுல இருந்து ஏர்ன் பண்ணலாம். நாங்கள் அப்படி தான் பண்ணணும், நான் அப்படி தான் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து இது ஃபுல் டைம் எங்களுக்கு இதாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க, டேரெக்டாக வந்து கற்றுக்கிட்டவங்கனாலும் சரி, ஆன்லைனில் கற்றுக்கிட்டவங்கனாலும் சரி, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, என்னால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றது ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஆனால் எப்படின்னா சீரியஸாக எடுத்து கற்றுக்கணும்னு நினச்சி சீரியஸாக எடுத்து ரிஸ்க் எடுத்து பழகணும். அதனால அந்த மாதிரி எடுத்து பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு. இன்னொரு முக்கியமான ரீசன் நான் யோசிச்சேன் மிடில் ஏஜ் குரூப்புக்கு என்ன ஆகுனா, எப்படியும் என்ன பண்ணுவோம், சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் லஞ்ச் டைம் முடிச்சுட்டு குட்டி ஒரு தூக்கம் போடுவோம். அப்படியே அது ஒரு 1 hour ஆகும், மறுபடியும் எந்திரிச்சு அடுத்த வேலை பார்ப்போம். அந்த குட்டி தூக்கத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இதை பண்ணோம் அப்படின்னா உடம்பு வெயிட்டும் போடாது. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறது வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் படுக்கலாம், பட் அது 1 hour 1.5 hours தூங்குறது வந்து உடம்புக்கும் கெடுதல் தான் நமக்கு. ஸோ வெயிட் போடுறது, அப்புறம் மறுபடியும் அதுக்கு ஒரு வாக்கிங் போடுறது, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, இதுக்கு அந்த தொழிலாம் பேசாமல் நம்ம வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஒரு இதில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன ஸ்டிச் போடணும், எந்த டிசைன் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் குறையும் நம்மள. ஏன்னா இந்த ஏஜ்ல தான் வந்து என்ன ஆகும்னா, அடுத்த ஒரு 30+ வரும்போது என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கடந்து வந்தனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். 30+ல என்ன ஃபீல் ஆகும்னா, ஐயோ நம்ம வயசாகுதோ, நம்ம ஸ்கின்னு போகுதோ, உடம்பு வெயிட் போடுதோ, இங்கே வெயிட் போடுது, அங்கே வெயிட் போடுது, எல்லாம் யோசிப்போம். ஸோ அப்போ வந்து நம்மளை வந்து அந்த இதுலேருந்து வெளியில் கொண்டு வரும். சார் நம்ம இதெல்லாம் அழகாக பண்ணுறோம், நம்மளால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு வரும், நம்மளாலே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் இது. இது வந்து நீங்க ஏர்னிங்ன்றத பாக்குறத விட உங்களுக்கு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அந்த மாதிரி கத்துக்கோங்க. ஏர்னிங் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பா தேவை இருக்கிறவங்க இதை வச்சு ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். பட் அதை விடுத்து வந்து எல்லாரும் பண்றது அந்த ஏர்னிங் கார்டு என்ன பண்றது, இது வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. நம்மளால நம்ம பிளவுஸை வந்து அழகா டிசைன் பண்ணிக்க முடியுது. இப்போ நீங்களே ஒரு டிசைன் போட்டு இது நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு கெத்தா இருக்கும். அந்த ஒரு கெத்து தான் இதுல. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் நம்ம வீட்லயே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, பரவாயில்ல வெளியே போய் பிளவுஸுக்கு செலவு பண்ண நீங்க பண்ணிக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிடில் ஏஜ் குரூப்புக்கு இதுதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் அந்த மிடில் ஏஜ்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன இந்த மாதிரி வயசாகுதுன்னு ஒரு ப்ராப்ளம் வரும், ஃபீல் ஆகும். ஏன்னா அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வெயிட்டு போடுறோமே, நம்ம அசிங்கமாயிடுவோமோ அப்படின்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் தூக்கம் இதாகும். பயத்தில் அந்த மாதிரி ஒரு நினைப்புல வந்து தூக்கம் வராது சில நேரம் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம்னா தன்னால தூக்கமும் வரும், நமக்கு நல்ல தூக்கமும் வரும். ஸோ ரெண்டுமே தான். தூங்காம இருக்கிறதுக்கும் இது பண்ணலாம், தூக்கமே வராம கஷ்டப்படுறவங்களும் இது பண்ணணும். தூக்கம் புக்கு படிச்சா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மள அறியாமலே நம்ம டயர்ட் ஆகும், தூங்குவோம், நல்லா இருக்கும். ஸோ 2 விதமாகவும் இருக்கு. ஸோ எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்தவங்க வருது.
அடுத்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 55 இயர்ஸுக்கு அப்புறம் இருக்கிறவங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆயிடுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க ஊருன்னு வெளியே போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? தனியாக இருக்கிற ஃபீல் பண்ணுவாங்க. லோன்லினஸ், கூட யாரும் இல்லையே, நம்ம தனியாக இருக்கோமே அப்படின்ற ஒரு லோன்லினஸ் ஃபீலிங் வரும். அப்போ வந்து நமக்குன்னு ஒரு சப்போர்ட், ஒரு பெட்டன்மெண்ட் வளர்க்குற மாதிரி, பெட்டன்மெண்ட் வளர்த்தா நமக்குன்னு ஒன்று இருக்குன்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை வந்து உங்களுடைய ஒரு இதாக நினச்சிட்டு, லேர்னிங் இதாக நினச்சிட்டு ஒரு ஸ்டெப்பாக இது கொஞ்சம் ஃபஸ்ட் இந்த ஸ்டிச் கற்றுக்கிட்டோம், கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, பொறுமையாக கற்றுக்கலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. ஆன்லைன் கிளாஸ்னால அந்த டேயில் வந்து உட்காரணும், அந்த டைமில் வந்து உட்காரணும் அண்ட் முடிக்கணும் அப்படிங்கிற அது வந்து வேற மாதிரி. அது வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அதெல்லாம் வரதுக்கு வந்து இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் நீங்கள் கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து எப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறீங்களோ அப்போ கற்றுக்கலாம். உங்களுக்கு எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போ எடுத்து அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். ஸ்லோவானாலும் பரவாயில்ல, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்களாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏஜ் குரூப்புக்கு அப்போ வந்து அந்த பெரியவங்க சொன்னேன் 55 இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்போ என்ன ஆகும்னா வந்து உண்மையிலே வயசாகிடும். அப்போ வந்து என்ன நினைப்பாங்க, நம்மளால அடுத்து எதுவும் செய்ய முடியல, புதுசாக எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது, நம்ம இதை ஒன்று கற்றுக்கும் போது கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பரவாயில்ல, இந்த ஏஜை நீங்கள் இவ்வளோ அழகாக கற்றுக்கிறீங்களா அப்படின்னு அந்த ஏஜையும் நம்மளோட ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு அப்ரைசல் கிடைக்கும். சரி சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், ஒரு பெருமை வரும். ஸோ அந்த ஒரு ஃபீல்காக தான் இது சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த ஏஜ் குரூப்புக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அது மாதிரி அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனுக்கு, அவங்களோட பேரம்பேத்திக்கு அந்த ட்ரெஸ் பண்ணும்போது அவங்களும் வந்து ஆஹா எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்தது, எங்கள் மாமி செஞ்சு கொடுத்ததுன்னு சொல்லும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு. ஸோ அதனால நான் இப்போ நான் டோட்டலாக சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஏஜ் குரூப்பே விடலை, எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணியிருக்கேன். அந்தந்த ஏஜ் குரூப்பில் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸில் இருக்கிறவங்க இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்ல வந்தது. ஸோ யாருனாலும் எந்த ஏஜ்னாலும் கற்றுக்கலாம், வயசு வரம்பு எதுவுமே கிடையாது. மேபி ஸ்பீடு குறையலாம், ஒரு மிடில் ஏஜ்க்கு அப்புறம் வந்து ஸ்பீடு குறையலாம். ஏன்னா வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் மாறும், நம்மளால வந்து அந்த தாட்ஸ்லேருந்து இந்த தாட்ஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த மாதிரி தான். பட் வந்து அவங்களால கற்றுக்க முடியாதுன்னு கிடையாது. கான்சன்ட்ரேஷன், பொறுமை கண்டிப்பாக இது ரொம்ப 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 முக்கியம். பொறுமை தன்னால வந்துடும். இது வந்து நம்ம இந்த பிள்ளைங்களோடைய நம்ம ஹபியோடையும் கத்தி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பொறுமை இல்லாமல் ஒரு டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் வந்து குறையும். ஏன்னா இதில் எவ்வளோ பொறுமை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து அது மற்ற திங்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தன்னால பொறுமை வந்துருக்கு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுல. யாரெல்லாம் கற்றுக்கலாம், எல்லாருமே கற்றுக்கலாம். அது அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்தது. பொறுமையாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கோங்க, தாராளமாக யாருனாலும் கற்றுக்கலாம். அந்த கிட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டீனேஜ் கிட்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ், அவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு வந்துடும். ஏன்னா வந்து அது வளர்கிற ஸ்டேஜுங்கிறனால வந்து அது டக்குன்னு கிராஸ் பண்ணிக்குவாங்க, டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, அதை உடனே செஞ்சுருவாங்க. ஸோ எல்லாரும் கற்றுக்கலாம், தாராளமாக கற்றுக்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. நான் வந்து இப்போ நாங்கள் இதை டுட்டோரியல்ஸாக ஏன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து அன்றைக்கே ரீசன் சொல்லிட்டேன், மெயினாக இன்னொரு தடவை பண்ணணும், அப்போ வந்து கிளாரிட்டி இல்லை, இன்னொரு தடவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இப்போ வந்து பெரிய குரூப் இருக்காங்க, ஒரு 2 lakhs பீப்புள் இருக்கும்போது வந்து அது வந்து நிறைய பேர் புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன், ஃபீஸ் பே பண்ணி கற்றுக்க முடியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்ன மெட்டீரியல்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து லோக்கல்லே ஓரளவுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும், நீங்களே வாங்கிக்கலாம். அது போக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அடுத்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ வெனஸ்டே அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ரெகுலரைஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் பண்ணலாம். அண்ட் அப்போ தான் வந்து ஒரு ராப்போர்ட் இருக்கும், எல்லாரும் வந்து ஒன்றா கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லுறதுனால தீபாவளிக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா தீபாவளி ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தீபாவளிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக நீங்களும் இந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது, வைக்கிறது, அந்த மாதிரி உங்கள் டைம் ஸ்கெடியூலில் மாற்றி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டுட்டோரியல்ஸ். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஏன்னா நிறைய கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற விதம்ன்றது ஒன்று மாறும் இல்லையா. அது வந்து என் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுத்தது, அதாவது டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுற பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை விட, டுட்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட இங்கே கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன தெரியுது, அப்போ நம்ம சொல்கிற விதம்ன்றது, புரிஞ்சுக்க வைக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து இப்போ நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க, நிறைய கற்றுக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.